அம்மாவோட ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 62. ஓம் சுவாதிட்டானத்து இருப்பாய் போற்றிவோம். ஆசன துவாரத்திற்கு சற்று மேற்பகுதியில் இருக்கிற சக்கரம் சுவாதிட்டானம். இது பிறப்புறுப்பின் மூல பிரதேசத்தில் இருப்பதாக குறிப்பிடுவர். அண்டப்பரப்பில் புவர்லோகம் இருப்பது போல பிண்டத்திலும் புவர்லோகத்துக்கு சமமாக இருப்பது இது. குதத்தையும் கால்களையும் கட்டுப்படுத்துவது இது. கர்ப்பப்பையும் சினைப்பையும் இதன் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்த இடத்தில், அதாவது சேக்ரல் பிளெக்சஸ் எனப்படும் நரம்பு மண்டலம் உள்ளது. இது அட்ரினல் சுரப்பிகளோடும் காற்று மண்டலத்தோடும் தொடர்புடையது. பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் தத்துவமாக இருக்கிற பகுதி இது. தண்ணீருக்கு பீஜ மந்திரம் வம். அந்த பீஜ மந்திரம் இதில் இருக்கிறது. இந்த சக்கரத்தில் 6 நாடிகள் கிளம்புகின்றன. இந்த நாடிகள் தாமரையின் 6 இதழ்கள் போல காணப்படுகின்றன. இந்த நாடிகளின் அசைவினால் ஏற்படும் சப்தங்கள் 6. அவை பம், போம், மம், யம், ரம், லம். இவை மின்னல் ஒளி போல் இருக்கும். இந்த சக்கரம் சிந்தூர நிறம் உடையது. இந்த சக்கரத்தில் மனத்தை ஊன்றி பிரம்மாவையும் சரஸ்வதியையும் தியானிப்பவன் பஞ்சபூதங்களில் 2ஆவதாக இருக்கும் நீர் தத்துவத்தை ஜெயித்தவனாவான். அவன் தண்ணீருக்கு பயப்பட மாட்டான். அத்துடன் விவேகம், புலனடக்கம் கைவரப் பெற்றவனாவான். சூட்சும பொருள்களை அறியும் சக்தியும் பெறுவான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்னும் 6 உட்பகைகளை வெல்ல முடியும். அளப்பரிய வெற்றி கொள்ள முடியும். சுவாதிட்டானம் தூண்டப்படும் போது மனோமய கோஷத்தால் முழு உடம்பும் எழுச்சி பெறுகிறது. பிராணமய கோஷத்திலும் மனோமய கோஷத்திலும் நடக்கும் நிகழ்ச்சிகள் யாவும் நினைவுக்கு வரும். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீர் தத்துவமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டோம் அல்லவா? அந்த தண்ணீருக்குரிய பீஜ மந்திரம் வம். அதற்கு அதிதேவதை வருணன். அவன் மகரம் என்ற மீனை ஆசனமாக்கி கொண்டு கையில் பாசம் ஏந்தியவாறு இச்சக்கரத்தில் இருக்கிறான். இந்த பீஜ மந்திரத்தின் மையப்புள்ளியில், அதாவது பிந்துஸ்தானத்தின் துளையில் விஷ்ணு கருடனை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருப்பதாக யோக நூல்கள் குறிப்பிடும். இவனுக்கு 4 கரங்கள். அவற்றில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஏந்தி இருக்கிறான். கழுத்தில் வனமாலை அணிந்திருக்கிறான். மார்பில் திருமகள் இருக்கிறாள். இத்தகைய கோலத்தில் இந்த சக்கரத்தில் மனத்தை ஊன்றி தியானம் செய்ய வேண்டும். இந்த சக்கரத்தின் தாமரை பொகுட்டில் ராகினி என்ற தேவதை இருக்கிறாள். இவள் சியாமல வர்ணத்துடன் மிளிர்கிறாள். பச்சையும் நீலமும் கலந்த வர்ணமே சியாமல வர்ணம். இவளுக்கு 4 கரங்கள். அவற்றில் சூலம், தாமரை, தமருகம், கோடரி ஏந்தி இருக்கிறாள். இவளுக்கு 3 கண்கள். கோபமான பார்வை. வெள்ளை நிற அரிசி இவளுக்கு உவப்பு. இத்தகைய கோலத்தில் இவளை தியானிக்கும் யோகி சில அற்புத சக்திகளை பெறுவான். சுவா என்றால் பரலிங்கம் என்று பொருள். அது இருக்கும் இடமாதலின் இங்குள்ள தாமரைக்கு சுவாதிட்டானம் என்று பெயர். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் ஓம் சக்தியே. பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம். ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே. அவதாரம் ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் திருப்புகழ் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ. ஓம் சக்தியே.
ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே. இயற்கை தெய்வங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும். ஓம் சக்தியே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.